அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலாம்பாள் சதகம் 4ஆம் பாடல். பாலையம்மா இருமைக்கும் வெளிச்சம் நீ, மாயவனின் சோதரி மயான மகாரௌத்ரி, காளி கிருபாகரி காருண்ய பரிபூரணி, நாயகி நாராயணி ஸ்ரீ நாராயண ரூபிணி, காத்தருளும் தேவினி அம்பா ஜெய் பவானி. பாடலின் பொருள். பாலையம்மா, எழிலாக வீற்றிருக்கும் தாயே பாலா திரிபுர சுந்தரியே, இருமைக்கும் வெளிச்சம் நீ. இருமை என்றால் இம்மையும் மறுமையும் ஆகும். இம்மை என்பது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை குறிக்கும். மறுமை என்பது இறந்த பிறகு நமக்கு கிடைக்கப் பெறும் கதியை குறிக்கும். அந்த இரண்டு கதிக்கும் அன்னை வெளிச்சமாக இருந்து வழி நடத்துகிறாள் என்கிறார் கவிஞர். மாயவனின் சோதரி மயான மகாரௌத்ரி, மாயவனான மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் நீ என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றதம்மா என்றும், மாயவனின் சகோதரி என்றும் குறிப்பிடுகின்றார். மயான மகாரௌத்ரி என்பது தாய் உமா மகேஸ்வரி காளியின் ரூபம் கொண்டபோது மயானத்தில் திருநடனம் புரிந்தாள் என்பது வரலாறு. அதனால் இங்கே அம்பிகைக்கு மயான மகாரௌத்ரி என்று பெயர். காளி கிருபாகரி காருண்ய பரிபூரணி. காளி அதாவது காலத்தின் வடிவமாகவும் காலனுக்கே காலனாகவும் இருப்பவள் நம் தாய் ஆதிபராசக்தி. அப்பேற்பட்ட தாய் காளி. காளியை வழிபாடு செய்பவர்களுக்கு ஞானம் சித்திக்கும். ஞானம் கைவரப் பெற்றால் அகில உலகமே வசமாகும் என்பதே கருத்து. கிருபாகரி. கிருபாகரி என்றால் தெரிந்து பூஜை செய்தாலும் தெரியாமலே அவள் நாமத்தை சொன்னாலும் இரண்டு பேருக்குமே ஒரே சமமான பார்வையை கொண்டு அனுகிரகம் செய்பவள் அன்னை ஆதிபராசக்தி. அபிராமி அந்தாதி தெரிந்தவர்கள் அந்தாதியை பாடுவார்கள். ஆனால் அபிராமி அந்தாதி தெரியாதவர்கள் அம்மா தாயே என்றாலும் அவர்களுக்கும் அனுக்கிரகம் செய்கின்ற பரதேவதை தான் நம் பாலா திரிபுர சுந்தரி. காருண்ய பரிபூரணி. காருண்யம் என்பது கருணை நிறைந்த கண்ணை கொண்டது, கருணை நிறைந்த பார்வையை உடையது. எப்பேற்பட்ட ஜீவாத்மாக்கள் மேலும் தன் கருணையான பார்வையை பொழிகின்றாள் அன்னை பராசக்தி. மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது கூட மகிஷாசுரன் கேட்கின்றான் கடைசி நிமிடத்தில், தாயே என்னை மன்னிப்பாயா என்று. மன்னிக்கிறேன், நீ கேட்கும் வரத்தை கேள் என்று சொல்கிறாள் அன்னை. அப்பொழுது மகிஷாசுரன் சொல்கிறான், தாயே மகா திரிபுர சுந்தரியே ஸ்ரீராஜராஜேஸ்வரியே, என் மரணத்திற்கு பின்பு உன்னுடைய திருநாமத்தோடு என்னுடைய திருநாமமும் வரவேண்டும் என்று வேண்டுகின்றான். அதன்படியே தேவியே மும்முறை மகிஷாசுரமர்தினி 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 என்று அவளே அந்த நாமத்தை உச்சரித்து, இவ்வாறாக உன் மரணத்திற்கு பிறகு இந்த நாமத்தில் உன் பெயரும் என் பெயரும் சேர்ந்து இருக்கும்படி அனுக்கிரகித்தோம் என்று தேவி கூறுகின்றாள். அதாவது காருண்ய பரிபூரணி. கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது அம்பிகையின் ரூபத்திலே நிலைக்கும் என்பது கருத்து. நாயகி நாராயணி ஸ்ரீ நாராயண ரூபிணி. அதாவது நாயகி, அகில உலகிற்கே தலைவியாக நாயகியாக இருக்கின்றாள் நாராயணி. அந்த நாராயணனின் பெண் வடிவமாகவும் இருக்கின்றாள் ஸ்ரீ நாராயண ஸ்வரூபிணி. நாராயணே விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ எனும்படியாக அகில உலகம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அந்த நாராயண ஸ்வரூபமாகவும் அம்பாள்தான் இருக்கிறாள் என்பது கருத்து. காத்தருளும் தேவினி அம்பா ஜெய் பவானி. காத்தருளும் தேவி என்றால் படைப்பது எளிது, அழிப்பதும் எளிது. இடைநின்று காக்கும் பொறுப்பு மிகவும் உயர்ந்த ஒரு பணியாகும், மிகவும் கஷ்டத்திற்குரிய ஒரு பணியாகும். அந்த பணியை மிக எளிதாக செய்து கொண்டிருக்கிறாள் இந்த தாய் என்பதால் காத்தருளும் தேவி நீ என்று கூறுகிறார் கவிஞர். அம்பா ஜெய் பவானி. அப்படி பவனாகிய சிவனின் பாதியாக இருக்கக்கூடிய தாயே, உனக்கென்றும் மங்களமும் ஜெயமும் உண்டாகட்டும் என்பது இந்த வழியின் கருத்து. தாயே பாலா சரணம். நன்றி, வணக்கம்.